ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக் வித் குட்டிலிங்க ஒரு வித்தியாசமான சாஃப்ட் ரவா லட்டு தான் பார்க்க போறோங்க. இந்த ரவா லட்டு வந்து சட்டுன்னு சீக்கிரமா செஞ்சிடலாங்க. ஆனால் டேஸ்ட் வந்து அபாரமா இருக்குங்க. இது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாங்க. இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேங்க. இது வந்து நம்ம உப்புமா செய்வோம் இல்லைங்களா, அந்த ரவை தாங்க. நைஸ் ரவையெல்லாம் இல்லை, சாதாரணமாக ரவை, ஆனால் வறுக்கலைங்க. இது வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1 கப் பால் எடுத்தேங்க. ஆனால் அவ்வளோ தேவைப்படலை. நான் கொஞ்சம் பால் நிறுத்திட்டேன் பாருங்க. நான் மெஷர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் உங்களுக்கு எவ்வளோ பால் வந்து ஆட் பண்ணுறேன்னு காட்டுறேங்க. ஒரு 3/4 கப்பு வந்து பால் தேவைப்பட்டிருக்குங்க. மீதி வந்து நான் அப்படி பால் நிறுத்திட்டேன். இது காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க. நம்ம தண்ணியாட்டம் கலந்து வச்சா கூட கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த ரவை வந்து பாலெல்லாம் உள்வாங்கி நல்லா இழுத்துடுங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணியாட்டம் இருக்குது. நான் பாலும் கொஞ்சம் மீதி வச்சுட்டேங்க. இருந்தாலும் பாருங்க தண்ணி மாதிரி இருக்கு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் ஒரு 10 நிமிஷத்துல அந்த ரவை வந்து எவ்வளோ கெட்டி ஆயிடுங்க. அந்த பாலெல்லாம் ரவை வந்து சக் பண்ணிடுச்சு பாருங்க. சக் பண்ணிட்டு எவ்வளோ திக் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம கையில் வந்து கிள்ளி போடுற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. இதை இப்போ நம்ம வந்து எண்ணெய் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுத்துக்க போகிறோங்க. நம்ம உங்கள் கைக்கு நீங்கள் எவ்வளோ எண்ணெய் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெயில் வந்து குட்டி குட்டியாக உருட்டி உருட்டி போட்டுருங்க. இது வந்து பிரிஞ்சு கண்டிப்பாக வராதுங்க. பயம் இல்லாமல் நம்ம வந்து எடுத்து எடுத்து போடலாங்க. இப்போ இது வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனவுடனே இதை எடுத்து எண்ணெய் இல்லாமல் சுத்தமாக வடித்து வச்சிடலாங்க. இப்போ இந்த கலர் மாறினவுடனே நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாங்க. திரி போட்டு போண்டா சுடுற மாதிரி ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பொரிச்சு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. சுத்தமாக எண்ணெயை வடிச்சிட்டு இப்படி எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறின உடனேங்க இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் பொடி பண்ணிக்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பவுடரை வந்து சுகரை வந்து பவுடர் பண்ணிக்கிறோங்க. அதுக்கு நான் 3/4 கப் தான் எடுத்திருக்கேங்க. நம்ம எந்த கப்பில் வந்து ரவை எடுக்கிறீங்களோ அதுலேயே எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப மைல்டான தித்திப்பாக கரெக்டான தித்திப்பாக இருக்குங்க. உங்களுக்கு சுகர் இன்னும் பிடிக்கணும், நீங்கள் 1க்கு 1 கூட போட்டுக்கலாங்க. இப்போ இந்த நம்ம பொரிச்சு வச்சோம் இல்லைங்களா, அந்த ரவையும் பாலும் மிக்ஸ் பண்ண அந்த உருண்டையை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கிறோங்க. எனக்கு அந்த ஜூஸரில் போட்டனால பவுடர் ஆகலை. அப்புறம் இந்த ட்ரை மிக்சர் ஜாரில் வந்து போட்டு நல்லா ஃபைன் கோர்ஸ் பவுடரை அரைச்சிடுங்க. இது மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணதுக்கப்புறங்க நம்ம பவுட்ரு பண்ண சுகரும் இது கூட சேர்த்து கலந்துக்கிறோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரும் சேர்த்துட்டுங்க. நெய்யில் வந்து இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்துருக்கேங்க. இதையும் வந்து நல்லா சூடாகி முந்திரி பருப்பு நிறைய கட் பண்ணி போட்டுட்டுங்க. கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரும் போட்டு இதை நம்ம கலந்து உருண்டை பிடிச்சிட வேண்டியதாங்க. அந்த நெய்யோட சூட்டுக்கு இந்த சக்கரை நல்லா மெல்ட் ஆகிங்க நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டாக வருங்க, ஈஸியாக வருங்க. கொஞ்சம் ஆறினோடனே ஃபஸ்ட்டு ஸ்பூனில் நல்லா கலரி விட்டுட்டுங்க. அப்புறம் கையில் வந்து ஈஸியாக பிடிச்சி வச்சிடலாம். மற்ற நிறைய ரவா லட்டு ரெசிபி வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. நான் நேற்றுக்கு நெய்வேத்தியத்துக்கு தான் இது செஞ்சேங்க. சட்டுன்னு சீக்கிரமாக நெய்வேத்தியத்துக்கு வந்து நமக்கு ஒரு ஸ்வீட் வேணும்னா இது மாதிரி செஞ்சு வச்சிடலாங்க. எப்போவுமே சக்கரை பொங்கல், கல்கண்டு சாதம் அது மாதிரி செஞ்சு வைக்கிறதுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுனால பண்ணலாங்க. இல்லை ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வராங்க அப்போ ஒரு ஸ்வீட் கொடுக்கணுன்னாலும் இது சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து வித்தியாசமானதாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.